கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் வந்தவங்களை எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன சண்டே ஆராதனை காட்டிலும் இந்த சண்டே ஆராதனை உலகத்தினுடைய காரியங்கள் ஒரு மாற்றத்துக்குள்ளே போயிருக்கிறது. இந்த சண்டையிலேருந்து அடுத்த சண்டைக்குள்ளே வரும்போது இன்னும் பல மாற்றங்களை பார்ப்பீர்கள். ஆரம்பித்த யுத்தம் இனி இது அதிகரிக்க தான் செய்யுமே ஒழிய குறையாது. இட்ஸ் கோயிங் டு பி இன்டென்சிஃபை. இன்னொரு கர்த்தருடைய தீர்க்க தரிசனம், இந்த மார்ச் மாதத்தில் பனாமா கால்வாய் வற்றி போய்விட்டது. பசிபிக் சமுத்திரத்தையும் அண்டார்டிக் சமுத்திரத்தையும் இணைக்கக்கூடியது பனாமா கால்வாய். அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியாது. நம்ம ஊர் கால்வாய் தான் தெரியும், கூவை தான் தெரியும். எத்தனை பேர் பனாமா கால்வாய் தெரியும்? நல்லா தான் கை தூக்குங்களேன். பாருங்க, இவ்வளோ பேர் தெரியாது. அது என்னன்னே தெரியாதுப்பா. இந்த பனாமா கால்வாய் அமெரிக்காவையும் அதுக்கு கீழே இருக்கிற நாடுகளுக்கு போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்டாங்க. சுற்றி வந்த 11 நாள் ஆகும். இந்த கால்வாயை பயன்படுத்தினா 40 கிலோமீட்டர் தான். இந்த 40 கிலோமீட்டர் கடப்பதற்கு ஜஸ்ட் 7 hours தான். 7 மணி நேரத்தில் வந்துடலாம். 9 நாள் எங்கே இருக்குது, 7 மணி நேரம் எங்கே இருக்குது. இப்போ இந்த கால்வாயில் தண்ணி வற்றி போயிடுச்சு. அது தண்ணி வற்றி போனதுக்கு காரணம், நடு மையத்தில் இருந்ததான குன்ஹார் என்றதான ஒரு ஏரி வற்றி போயிட்டுருது. அதில் ஏறத்தாழ 140 அடி உயரத்துக்கு அந்த ஏரி தண்ணி இருந்தது. ஆனால் இப்போ சில காலங்களில் அது வற்றி போய் இன்றைக்கி 70 அடி வந்துடுச்சு. அமேசான் என்றதான காடுகளிலே இன்றைக்கி அதெல்லாம் வெட்டப்பட்டு தீக்கரையாக்கி போதை வஸ்துகள் கடத்துகிறவர்கள் தங்களுடைய ஆளுகைக்குள்ளே அந்த அமேசான் காடுகளை கொண்டு வந்தாங்க, மரத்தை வெட்டினாங்க. அதனால் இயற்கை சீற்றங்கள் பாதிப்புனால இன்றைக்கி அமேசானில் மழை பொழிவு நின்று போயிட்டது. அந்த குராஸ்ன்றதான அந்த ஏரி தண்ணி இல்லாமல் போனதுனால கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டாயிற்று. இதனால் என்ன ஆகும்? விலைவாசிகள்லாம் ஏற ஆரம்பிக்குது. துரிதமாய் போக வேண்டிய பொருட்கள் எல்லாம் துரிதமாய் போக முடியவில்லை. அதாவது டிகேயிங் ப்ராடக்ட், ஃபுட் ப்ராடக்ட்னு சொல்லுவார்களே, அதெல்லாம் இன்றைக்கி கொண்டு போக முடியவில்லை. ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்துகிட்டு வரணுமுன்னா அது குறுக்கு வழியாக வந்தாக்கா வித்தின் ஒரு 6 நாளில் அது சந்தைக்கு வந்துடும். இப்போது 11 நாளாக அது தாக்கு பிடிக்காது. அப்போ கெமிக்கல் யூஸ் பண்ணோம் கெடுக்காமல் இருக்கணும்னா. அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விலைவாசி ஏறுது. பனாமா கால்வாய் வற்றி போனதுனாலே இன்றைக்கி பொருளாதார வீழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டாயிற்று. அடுத்தது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஆண்டவராய் இயேசு தேவன் ஏதேன் தோட்டத்துக்கு விரோதமாக தன்னுடைய பட்டயத்தை வைத்த பொழுது வானத்திலிருந்து தான் தள்ளப்பட்டதான தூதர்கள், 4 தூதர்கள் கீழே தள்ளப்பட்டதாக, அவர்கள் சிதறடிக்கப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அதை வெளிப்படுத்தல அதை வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில். அது நம்ம பிரசங்கம் இல்லை, ஆனால் பிரசங்கத்துக்கு முன்பதாக அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு வாஞ்சிக்கிறேன். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எக்காலத்தை பிடித்திருக்கிற 6ஆம் தூதரை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். கட்டப்பட்ட 4 தூதர்களை என்ன செய்? அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். விடு என்று கேட்டேன். ஆண்டவருடைய வல்லமை இறங்கின பொழுது, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் பட்டயத்தை வைத்த பொழுது, அந்த பட்டயத்தினுடைய வல்லமையினால் இந்த தூதர்கள் என்ன செய்ய முடியல, தாங்க முடியாமல் எல்லாம் போய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஆண்டவருக்கு இந்த இருப்பிடம் தெரியும். இவங்க ஒளிஞ்ச இடம் எது தெரியுமா? ஐப்ராத் நதி. எல்லாம் போய் ஐப்ராத் நதியில் போய் ஒளிஞ்சிட்டாங்க. வேத பண்டிதர்களும் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் ஐப்ராத் நதி இப்போ வத்தி போனதுனால அவங்க இதுவரைக்கும் கண்டிராத 4 பெரிய குகைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தண்ணீரின் ஆழத்தில் அது இருந்திருக்கு. இப்போது 6ஆம் தூதன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? அவனை கட்டவிழ்ப்பதற்கு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த 4 தூதர் வந்து என்ன தெரியுமா செய்யறாங்க? வாசித்து பாருங்க என்னெல்லாம் செஞ்சாங்க பாருங்க. அப்பொழுது மனுஷரில்
மூன்றில் ஒரு பங்கை கொள்ளும்படிக்கு, மூன்றில் ஒரு பங்கு, மூன்றில் ஒரு பங்கை கொள்ளும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கும், ஒரு நாளுக்கும், ஒரு மாதத்திற்கும், ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் எதற்காக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறாங்க? மனுஷரை கொல்லும்படியாக. இதுவரைக்கும் தீவிரவாதிகள், அதாவது காசா பகுதியில் 34,700 பேர் மறைச்சிருக்கிறாங்க. அதில் 15,700 பேருக்கு மேலே சிறு குழந்தைகள். இஸ்ரேல் பக்கம் 1,400 பேர் மறைத்திருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 10 வருஷமாக நடந்த யுத்தத்தில் எத்தனை பேர் மறித்தார்களோ, இப்போ கடந்த ஒரு வருஷத்தில் யுத்தத்தினால மரணம் ஏறத்தாழ 7 லட்சம் பேர். யுக்ரைனில் மாத்திரம் யுத்தத்தில் செத்தவருடைய எண்ணிக்கை 5 லட்சம் பேர். நாட்கள் குறுகின நாட்களாக இருக்கிறது. சிலருக்கு இது நான் சொல்கிறது புரியாது, மண்டைக்குள்ளே போகவும் போகாது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஞானவான் காலத்தையும் வேலைகளை என்ன செய்யணும்? நிதானித்து அறிகிறான். எல்லாமே இப்போ உலக யுத்தத்திற்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்ரிதிங் ஹஸ் காட் ரெடி. இந்த யுத்தம் ஒரு மில்லிமீட்டர் கூட குறையாது. இந்த யுத்தம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். இயற்கையோடு விளையாடின அரபு தேசம் இயற்கையிலிருந்து அடி வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த அடி இப்போ சவுதிக்கு இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இயற்கையோடு விளையாட முடியாது. அடுத்தது சென்னையில் இதுவரைக்கும் வந்திராத மாபெரும் தண்ணி பஞ்சம் காத்திருக்கிறது. ஒரு பக்கெட் தண்ணிக்காக மக்கள் அலைந்து திரிகிறதை நாம் பார்க்க போகிறோம். சென்னையில் இதுவரைக்கும் வந்திராத ஒரு தண்ணீர் பஞ்சம், ஆகாரத்து பஞ்சம், பல பஞ்சங்கள் காத்திருக்கிறது. ஆனால் தேவ ஜனங்கள், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், இன்றைக்கி நான் பாட்டு புக்கில் நான் என்றைக்குமே நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதுறீங்களான்னு தெரியல, நானே மறந்துடுறேன். ஆனால் ஆராதிக்கும் போது எனக்கு ஞாபகம் வருது. இந்த தேதியில் உனக்கு நான் சொன்ன மகனே, ஆண்டவர் சொல்கிறத நான் சொல்லுறதுக்கப்புறம் நீங்களே கேட்குறீங்க. முன்னெல்லாம் நாங்களாம் உங்களை மாதிரி விசுவாசியாக இருக்கும்போது எங்கள் சர்ச்சில் இப்படி யாராவது ஊழியக்காரன் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்போம், ஆனால் இப்படி சொன்னீங்களே அது எப்படி நடக்குண்ணே, எப்படி எப்போ என்ன விடமாட்டேனாங்க, சொல்லுங்கண்ணே ஆண்டவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார், எதுக்காக சொன்னார், உங்களுக்கு எதாவது சொன்னாரா, பர்சனலாக ஆண்டவர் சத்தம் கேட்டுச்சா? இத்தனை முறை நான் ஜெயலலிதாவோட மரணத்தை ஆண்டவர் முன்னாலே சொன்னார். அம்மரே இருக்காப்லையா? அந்த காலத்தில் சுனாமிக்கு வரத்துக்கு முன்னால் ஆண்டவர் நம்மோட பேசினார். கிறிஸ்மஸ் சர்வீஸ் அன்னைக்கு 25ஆம் தேதி ஆண்டவர் ஆராதனையில் சொன்னார். 27ஆம் தேதி சுனாமி நடந்தது. மறுநாள் சனிக்கிழமை இங்கே கிறிஸ்மஸ் ஆராதனையில் ஆண்டவர் சொன்னார், ஒரு பூமி அதிர்ச்சி வரும், தண்ணி பொங்குது, அப்படியே தண்ணி அப்படியே அநேகரை அள்ளி கொண்டு போகிறது சொப்பனமாக தரிசனமாக பார்த்தேன். அதில் சில பேர்லாம் இருக்கிறீங்க, சங்கீத அம்மாக்கெலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் அம்மரே தான் மறக்க முடியாது. இங்கே புல்பிட் கீழே இருந்தது, ஓடி வந்தவளை, பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே பாஸ்டர், டிவியில் போய் ஆன் பண்ணி பாருங்கள் பாஸ்டர், பயங்கரமான காரியம் நடந்துகிட்ருக்கு. அப்போ அதை பார்க்கும்போது ஆண்டு இதே காட்சி தான் முன்னால் நான் பார்த்தேன். அடிக்கடி சபையில் சொல்வேன், நடக்காதவைகள் நடக்கும், பார்க்காதவைகளை பார்ப்பீர்கள், கேள்விப்படாதவைகளை கேள்விப்படுவீர்கள். இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ நான் என்ன செய்யணும்? அதான் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறதுனால பரலோகம் போக முடியாது, ஞானசானம் எடுத்ததுனால பரலோகம் போக முடியாது, அந்நிய பாஷை பேசுகிறதுனால பரலோகம் போக முடியாது, பிரசங்கம் பண்ணுற நான் பிரசங்கம் பண்ணுறதுனால பரலோகம் போக முடியாது. நல்லா புரிஞ்சிக்க, ஊழியம் செய்கிறதுனால பரலோகம் போக முடியாது. நான் வேஷ்டியோடு வந்திருக்கிறேன், பாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கார், வேஷ்டியோடு நல்லா ஜம்முன்னு இருக்கார், பரலோகம் போக முடியாது. என் வசதிக்கு ரொம்ப இஷ்டம், எனக்கு கொஞ்சம் பயத்தோடு தான் கட்டியிருக்கிறேன், வச்சு பார்த்துக்கிறேன் பெல்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு, ரொம்ப இஷ்டம். யோசித்தேன், இனிமேல் காலமுள்ளா இதே போட்டுடலாமான்னு யோசிக்கிறேன், பேண்ட்டெல்லாம் ஏற கட்டிட்டு அப்படிலாம். இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள், ரொம்ப இஷ்டம் எனக்கு.
வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, டை அடிக்காமல் அப்படிலாம் இருந்தால் பரலோகம் போக முடியுமா? முடியவே முடியாது. இல்லை 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 இல்லை, நல்லா புரிஞ்சிங்க, சத்தியம் அது இல்லை. இனி ஆராதனை செய்கிறதுனால பரலோகம் போக முடியாது. மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறதுனால பரலோகம் போக முடியாது. நம்ம வாழ்க்கை மாறுதா? நான் இயேசுவை போல மாறுறானா? பக்கத்தில் ஆளை பார்த்து கேளுங்க, வாழ்க்கை மாறுதா? இயேசுவை போல ஜீவிக்கிறோமா? அதுதாங்க நல்லா அழகாக பாடினாங்க. இயேசுவை போல் அழகுள்ளோர் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. அப்புறம் பூரண அழகுள்ளவரை நீரே போதும் வேறே வேண்டாம். மண்ணுக்காக 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 சொல்லுங்க, போய் போய் ப்ரொமோஷனுக்காக, போய் போய் ஒரு பொண்ணுக்காக, போய் போய் ஒரு பையனுக்காக பரலோகத்தை விட்டுறாதப்பா. வேண்டாம்ப்பா, வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இயேசு போதும். பாஸ்டர் சுந்தரையா அடிக்கடி இந்த பாட்டை பாடுவார். இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு. அடிக்கடி பாடுவேன். இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு. லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதுமே இயேசு எனக்கு. சாத்தானே உன் ஸ்நேகம் வேண்டாம், கொண்டு போவோன் சரக்கு. சாத்தானே உன் ஸ்நேகம் வேண்டாம், கொண்டு போவோன் சரக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சாத்தானே ஓ ஸ்நேகம் வேண்டாம், கொண்டு போ, உன் சரக்கெல்லாம் கொண்டு போயிடு. விரோதம், வைராக்கியம், கோபம், கசப்பு, எரிச்சல், மார்க்க பேதங்கள், அவிசுவாசம், சண்டை, சச்சரவு, வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், களியாட்டுகள், பிறரை குறை சொல்லுகிறதல், பயமுறுத்துதல், அடுத்தனை குறித்து கேவலமாய் பேசுறது, இதெல்லாம் சத்துருடைய சாத்தான் சரக்கு. சாத்தான் சரக்கு நமக்குள்ள இருக்கவே கூடாது. சாத்தான் சரக்கு ஒன்று. ஒரு தைலத்தை கெடுக்கிறது என்னது? ஒரே ஒரு செத்த ஈ. பாஸ்டர் சார்ல்ஸ் அடிக்கடி சொல்லுவார், எப்பா தைலம் இருக்க தான் செய்யும், தைலத்துக்கு என்ன தான் வரும்? ஈ வரதான் செய்யும். ஈயை விரட்டி விட்டுரு. ஈயை விரட்டி விடாமல் அப்படியே விட்டால் அது அப்படியே உள்ளது செத்து போயிடும். செத்து போனதுக்கப்புறம் நீ தைலத்தை நீ ஏன் தூக்கி போடுற? ஈ விழுந்த உடனே என்ன பண்ணு? ஈயை தூக்கி போடு. உயிரோடு இருக்கும்போது தூக்கி போடு. பாவம் உள்ளே வந்து உன்னை ஆளுகை செய்வதற்கு முன்பதாக பாவத்தை ஜெயிச்சிரு. பாவம் உள்ளே வந்து அதை முட்டை போட்டு அதை குஞ்சு பொறிச்சு அது உள்ளே பெருகிறதுக்கு முன்னால் நீ அந்த பாவத்தை என்ன செஞ்சிரு? காலில் போட்டு மெதி. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தைன்னு குதிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. உங்களுடைய போன வாரமும் சொன்னேன், இம்ப்ரூவ் யர் ஸ்டாண்டர்ட், ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க, வேத தியானத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க, சர்ச்சுக்கு வர குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்கள் 8:15 மணிக்குன்னா 8:30 மணிக்கு ஒரு ஆள் குட், ஓகே. 8:20 ஆக்க பாருங்க. 9 மணிக்கு ஒரு ஆளா 8:45 மாற்றுங்க. இம்ப்ரூவ் பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ நான் சொல்கிறது எனக்கு அதை ப்ரெசென்ட் பண்ண தெரியல. ஐ எம் நாட் அ ஆக்டர். ஆளுக்கு தகுந்த மாதிரி நான் எந்த ஸ்பீச் தெரப்பியில் நான் எடுக்கலை. அதெல்லாம் நான் ட்ரைனிங் போல் அதெல்லாம் இருக்குது. ஊழியக்காரெலாம் போய் எடுக்கிறாங்க. ஒரு கருத்தை எப்படி சொல்லணும், சைக்காலஜி அது மாதிரிலாம் சொல்லணும்லாம் ட்ரைனிங் இருக்குது. நான் அந்த ட்ரைனிங்லாம் எடுக்கலை. என் மனசுக்கு நான் இருக்கோ அதை அப்படியே சொல்கிறேன். சில நேரத்தில் சில வார்த்தைகளாக நான் சொல்லிடுறேன். வீட்டில் போய் அழுவேன், ஆண்டவரே எப்படி தான் ஜனங்க தாங்குறாங்க தெரியல, ஆண்டவரே ஏசப்பா என்னை மாற்றுங்க, எனக்கு கிருபை தாங்க. இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் சில நேரத்தில் வீட்டில் அழுவேன்.
இவ்வளோ கடினமாக பேசுகிறேன் ஆண்டவரே, மெதுவாக பேசுறதுக்கு லெட் மீ. எங்கள் அப்பா சொல்லுவார், ஏய் ஒருத்தனை போய் மாடுன்னு சொல்கிறதுக்கு அவனை போய் பசுன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குடா. அவனை போய் எருமைன்னு சொல்லாதடா, பசுன்னு சொல்லுடா. ஏன்னா கம்பெனியில் பார்ப்பார், எங்கள் அப்பா பார்ப்பார், என்னடா இப்படி பேசுகிறீங்கன்னா 300 பேரை வேலை வாங்கணும். அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பேன் 300 பேரையும். பயங்கரமாக டெரராக இருப்பேன். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், ஏன்டா இவ்வளோ வேணாண்டா, மெதுவாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணு. அப்போ தான் அப்பா சொல்லி கொடுத்தாரு, ஏய் எருமைன்னு சொல்லாதடா, பசுன்னு சொல்கிறா. அதுவும் மாடு இதுவும் மாடு தான். அது எனக்கு சொல்லவே வராது. வெரி அவுட் ஸ்போக்கன். நீ என்னை புரிஞ்சுக்கிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. கர்த்தர் மேலே அன்பு வச்சதால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பு தொடரட்டும். கர்த்தருடைய வருகை நம்ம எல்லாரும் பரப்போம், எல்லாரும் போய்டும். இன்னும் கொஞ்ச நாள் தான். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிங்க, ஆமென். நல்லா எஃபோர்ட் போடுங்க. இயேசு வராருன்னு சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய பிரச்சனத்தை நல்லா ஜெபிங்க, முட்டி போடுங்க, பரிசுத்தமாக்குங்க. இயேசுவை போல மாறணும், ஆண்டவரை உண்மை போல மாறணும். லோகம் வேண்டாம், லோகத்தின் இச்சை வேண்டாம். ஆமென். எனக்கு செல்ஃபோன் ஐயோ வாங்கி கொடுக்கலாம் செத்து போயிடுவேன். எனக்கு மூக்கொத்தி வாங்கலாட்டினா செத்து ஓடி போயிடுவேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு. எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், கண்டிஷன் போடாங்க. அதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. இனி நம்ம சிந்தை, மூச்சு, பேச்சு, எண்ணெல்லாம் இயேசுடைய வருகை. அல்லேலூயா. நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவன். எக்காலம் சத்தம் காதில் கேட்கணும், கக்காலம் சத்தம் காதில் கேட்கணும். வேணாம் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அதை உங்களை நடத்துவாராக. போன வாரம் எடுத்த வசனத்தை அப்படியே எடுப்போம். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்கிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆகையால் விக்டரே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். விக்டர், நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினாலே உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. வாசிங்க பார்க்கலாம். சரி, இன்னும் எடுக்கலையா? ஆமோஸ் புஸ்தகம் எத்தனாவது பக்கம்? 1066. 1066 1066 புதிய ஏற்பாடு. ஓ, பழைய ஏற்பாடு ஒன்று இருக்கோ? சரி, பழைய ஏற்பாட்டில் 1066வது பக்கம் எடுத்துட்டிங்களா? நல்ல பிள்ளைங்க. இப்போ எல்லாம் வாசிக்கலாமா? ஆகையால் உங்கள் பேரை போட்டுங்களா, உங்கள் சத்தமே வரலையே. ஆகையால் உனக்கு செய்வேன். நான் இப்படி உனக்கு செய்கிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் இவ்வளோ சொல்லி ஆண்டவர் பக்கம் என்ன செய்யல? திரும்பல. ஆண்டவர் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, பாபிலோனர் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. நீங்கள் எல்லாம் அடிமையாக போனாதான்டா இனிமேல் எல்லாம் சரி வருவீங்க. அதுக்கு தப்பித்து கொள்ளணும்னா ஆண்டவர் கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, ஒரு லாஸ்ட் கால். நீ அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுவிக்கப்படணும்னா, அந்தி கிறிஸ்துடைய ஆளுகையிலிருந்து நீ விடுவிக்கப்படணும்னா, நீ ஆண்டவரை சந்திக்க நின்று செஞ்சிரு, ஆயத்தமாகிடு. ஆண்டவரை சந்திக்க நீ ஆயத்தமாகிட்டீன்னா அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் உன்னால் இருக்க முடியாது. அந்தி கிறிஸ்துவை ஆட்சி செய்ய முடியாது. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் கெட் ரெடி. ஆதார் கார்டு ரெடி, எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக ஏடிஎம் இஸ் பின் லிங்க்ட். ஒரு ஏடிஎம் கார்டு இருந்தால் போதும், நீங்கள் உலகத்தில் போய் எங்கே வேணாலும் பணம் பரிமாற்றம் பண்ணலாம், என்ன பொருள் வேணாலும் வாங்கலாம். இந்த கார்டு இருந்தால் போதும், நீங்கள் யாருன்னு கம்ப்ளீட்டாக சொல்லிடுது. முன்னெல்லாம் நீங்கள் சொல்கிறது தான், இப்போ அப்படிலாம் கிடையாது, கார்டு தான். உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து அதை கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி சொல்லியிருந்தீங்க, எங்கே போனீங்க, யார்கிட்ட பேசுனீங்க, எல்லாமே ரெக்கார்டட். சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரனை சந்தித்தேன். ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையிலே அவர் சிக்குண்டார். அவர் கதற ஆரம்பித்தார், ஐயோ என் பக்கம் நியாயமே இல்லையேன்னு. சில நாள் அவளுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் மாலை நேரத்தில் என் மனசில் ஒரு காரியம் பட்டுது. அப்போது ஃபோன் பண்ணி கேட்டேன், நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? அவர் அந்த சர்வீஸை சொன்னார். நீங்கள் அப்படியாவது
அந்த சர்வீஸ் அவங்ககிட்ட போய் பார்த்து உங்களுடைய ஃபோன் கால்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் எடுக்க முடியுமான்னு கேளுங்க. நீதிமன்றத்தின் மூலயமாக, காவல்துறை மூலயமாக அதற்கு வேண்டிய காரியங்கள்லாம் செய்து அதை அவங்க இந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாங்க. அது மாத்திரமா, அவங்க பேசின அத்தனையும் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்தது, அதையும் எடுத்தார்கள். அது ஒவ்வொரு ஃபோன் காலாக அது எல்லாத்துமே அதை ஹார்ட் டிஸ்கில் போட்டு நீதி அரசர்கிட்ட கொடுத்த பொழுது இவர் பக்கம் இன்றைக்கு ஜெயமாய் முடிந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆச்சரியப்பட்டேன். நாங்கள் கேட்டது 2 வருஷம்தான், ஆனால் அவங்க 5 வருஷத்துக்கு உண்டான காரியத்தை கொடுத்துட்டாங்க. 5 வருஷத்துக்கு உண்டான பணத்தை கட்ட சொன்னாங்க. நீதிமன்றமும் அதற்கு கட்டளையிட்டது. ஒரு ஏர்செல்லோ ஏர்டெல்லோ ஒரு செல்ஃபோனில் நீங்கள் பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொன்னாக்கா, நாம் பேசுகிற ஒவ்வொன்றும் கர்த்தர் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் பேசுகிறத அறிந்திருக்கிறார். சிந்திக்கிறதை யாராலும் அறிந்திருக்க முடியாது, ஆனால் கர்த்தர் அதையும் அறிந்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, அவர் தூரத்திலிருந்து உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார். உன்னுடைய கண்ணோட்டம் என்ன, உன்னுடைய சிந்தை என்ன, உன்னுடைய பின்னணியும் என்ன, நீ எதுக்காக நீ ஆலயத்து வந்திருக்கிற, வாட்ஸ் த பர்பஸ் யூ ஆர் ஹியர், நீ ஏன் ஞானஸ்தானம் எடுத்த, நீ எதற்காக ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிற, தூங்குறதுக்கு வந்திருக்கிறியா, நேரம் செலவு செய்ய வந்திருக்கியா, இல்லை ஆசீர்வாதம் எடுக்க வந்திருக்கிறியா, இல்லை குறுக்கு வழியா எதாவது பரலோகம் போகலான்னு நினைக்கிறியா, எதாவது நல்லது நடக்கணும்னு நினைக்கிறியா? உலகத்துக்காக கூடி வருகிறது ஆராதனை இல்லை, நம்ம ஆத்மா மீட்பு, நம்ம ஆத்மா பலன் கொள்ள, ஆவி அனல் கொள்ள, நம்ம ரட்சிப்பு புதுப்பிக்கப்பட, நம்ம அபிஷேகம் இன்னும் நிரப்பப்பட, இன்னும் நம் பரிசுத்தமாய் மாற, இன்னும் நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள, இன்னும் நான் இயேசுவை நெருங்கி வர, அதுக்கு தானே ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. 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 உன் தேவனை சந்திக்க என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். நீ உன் தேவனை சந்திக்க என்ன செய்? prepare to meet thy God, O Israel. ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்ற காரியத்தை போன வாரம் பார்த்தோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தோம். அது எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எத்தனை பேர் போன வாரம் மெசேஜ் ஞாபகம் இருக்குன்னு கேட்டால் எனக்கு நல்லா தெரியும். 5 பேர் தான் தூக்குவீங்க, அதுக்கு மேலே தூக்க மாட்டேங்க தெரியும். உங்களுக்காக வேண்டி தான் யூடியூப் போடுறோம், அந்த யூடியூப்பை பாருங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு சிலர் பார்க்குறீங்க, ஒரு சிலர் பார்க்குறதுக்கு நேரமே இல்லை, பிஸியாக இருக்கிறோம். அந்த பிஸிலாம் ஒரு நாள் நின்று உங்களை வெட்கத்தை உண்டாக்கும். நேரம் இருக்குதோ இல்லையோ என்ன பண்ணுங்கள், யூடியூப்பை கொஞ்சமாவது என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. ஃபுல்லாக ஒரே டைமில் கேட்டால் உங்களுக்கு 1 GB காலி ஆகிடும். நான் நீங்கள் நிறைய மற்ற சரக்குலாம் பார்க்கணும்ல, அதெல்லாம் பார்க்கணுன்னாக்கா இது காலியாகி போயிடும். நம்ம வந்து இதுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டோம், பிரசங்கத்துக்கு முதலிடம் கொடுக்க மாட்டோம். எப்படி சாம்பார் செய்வது, எப்படி முடி நீளமாக வளருவது, எப்படி அப்படி இப்படி அதை பார்த்துட்டு நம்ம உட்காந்துருக்குறோம். நல்லது தான், அதை காட்டில் ரொம்ப நல்லது. வசனத்தை கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மேன்மையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் தேவனை சந்திக்க என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். ஏன் ஆயத்தமாக வேண்டும்? why should we get prepared for meeting God? லூக்கா 12ஆம் அதிகாரம் 40 வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 12:40 வாசிக்கிறோம். வாசிங்க. அந்தபடி நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏன் நம்ம ஆயத்தமா இருக்கணும்? ஏன் தேவனை சந்திக்க ரெடியா இருக்கணும்? அவர் நினையாத நேரத்திலே, சொல்லுங்க, நினையாத நேரம். ஒருத்தரும் பாருங்க, அக்டோபர் 7ஆம் தேதி யாருமே நினைச்சு பார்க்கல. ஆல் ஆஃப் அ சடன், திடீரென்று யூதர்கள் தங்களுடைய வழக்கத்தின்படி அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒரு பெரிய மியூசிக் ப்ரோக்ராம் ரெடி பண்ணிட்டு அங்கே எல்லாம் ஆட்டமும் பாட்டமும், ஒரு 5000 பேர் எல்லாம் பாட்டை ரசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக நினையாத நேரத்தில் ஒரு 500 பேர் பேராஷூட்டில் வந்து இறங்குறானுங்க. அவங்க என்ன யோசித்தாங்க, இவங்க எல்லாருமே இது ஒரு பார்ட் ஆஃப் த ஷோன்னு நினச்சிக்கிட்டாங்க. மியூசிக் ப்ரோக்ராமுக்கு வருகிற ஒரு ஸ்கை ரைடர்ஸ், பேராஷூட்ஸ் எல்லாம் வந்து இறங்குது. எல்லாமே கைத்தட்டி வரவேற்கிறாங்க. வாங்க 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 எல்லாம் கைத்தட்டி வரவேற்கிறாங்க. வந்து இறங்கினா பார்த்தா எல்லார் கையில் என்ன இருக்குது? துப்பாக்கி எடுத்து கட 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 கடன்னு சொல்கிறான்.
அந்த ஒரே இடத்துல 270 பேர் உயிரோடு கடத்தப்பட்டாங்க. ஏறத்தாழ 180 பேர் மேலே மறிச்சு போனாங்க. நினச்சி பார்த்துச்சா உலகம்? யோசித்து பார்த்தாங்களா இப்படி ஒரு காரியம் நடக்கும்னு சொல்லி? திடீரென்று நினையாத நாளிலே, நினையாத நேரத்திலே இவங்க கிட்டத்தட்ட அந்த படைகள் வானத்தில் இறங்கும் பொழுது அந்த இசை நிகழ்ச்சியை ரசித்து கொண்டவர்கள் அநேகர் என்ன செஞ்சாலாம்? கையை தட்டி வரவேற்றாங்களாம். வாங்க 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 வாங்க. என்ன ஒரு கொடூரம் பாருங்க! இப்படி ஒரு கொடூரமான காரியம் தேவ ஜனங்களுக்கு அல்ல. ஆயத்தம் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். இயேசுவை போல ஜீவித்தவர்கள் இயேசுவோடு இருக்க போவார்கள். ரட்சிப்பு அவசியம், ஞானஸ்தானம் அவசியம், பரிசுத்த அபிஷேகம் அவசியம், அந்நிய பாஷை அவசியம். இதெல்லாம் அவசியம், கட்டாயம். அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருகிறவர்களாக இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் பெருகிறவர்களாக இருக்க வேண்டும். பெருக இருக்கிறவங்க தான் ஆயத்தமாக இருக்க முடியும். அது பெருக்கத்தை குறித்து எண்ணமே இல்லாமல் காலையேஞ்சது சாட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாட வேண்டியது, செல்ஃபோன் எடுத்து பேசினே இருக்க வேண்டியது, வள 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 வளன்னு அவனை குறித்து இவனை குறித்து அவன் இதே பேசிக்கிட்டு வேத வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை, எதுக்குமே நேரம் இல்லை. இப்படி இருந்தால் தேவனுடைய வருகையில் என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நீங்கள் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருகிறபடினாலே நீங்கள் என்ன செய்யுங்க? ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆயத்தமா இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do? What's the necessity that I must be? How should I be? நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிங்க. மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினாலே விழித்திருங்கள். வாட்ச் therefore, for ye know neither the day nor the hour wherein the Son of Man cometh. No one knows. There is no advertisement for Jesus' timing. There is no invitation card. தேவனுடைய வருகைக்கு உண்டான எந்த அழைப்புதல் கிடையாது. ஒரு திருமணம் என்று சொல்லும் பொழுது ஒரு அழைப்புதல். அந்த அழைப்புதலை யாருக்கு திருமணம்? இன்னாருடைய பிள்ளைகளுக்கு திருமணம். என்னைக்கு? வெட்னஸ்டே, ரைட். அந்த வெட்னஸ்டே என்னைக்கு? ஏப்ரல் 10ஆம் தேதி. வெரி குட். எத்தனை மணிக்கு? மாலை 5 மணிக்கு. எங்கே? எம்சிசி ஸ்கூல் சேத்பட்டு. எல்லாரும் இன்விடேஷனை பார்த்தோம், என்ன செஞ்சிட்டோம்? வந்து விட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய தேவ ராஜ்யத்திற்கு அப்படி ஒரு இன்விடேஷன் இதுவரைக்கும் ஆண்டவர் கொடுத்ததே கிடையாது. அந்த தேவ ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய இனாகுரேஷனும் ஆண்டவர் பண்ணலை. ஒரு ஹோட்டலை திறக்கிறாங்கன்னா ஒரு பெரிய இனாகுரேஷன். அன்னைக்கு கூட ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம சர்ச் பக்கத்தில் திறந்துருக்குறாங்க. ஏஷியாலே த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சர். ஒரு பெரிய ஒரு நியூஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாக ஒரு விளம்பரம். பிரபலமானவர்கள் அதற்கு சீஃப் கெஸ்டாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். உலகம் முழுவதுக்கும் தெரிவிக்கப்படுகிறது, ஆசியாவிலே நாங்கள் தான் கேன்சரை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம், எல்லாம் கேன்சர்ஸ்லாம் நம்ம ரொம்ப நிறைய அதுக்கு பலன் இருக்கிறது, வாங்க என்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் தேவ ராஜ்யத்துக்கு எந்த இன்விடேஷன் கொடுக்கப்படவில்லை. இதுவரைக்கும் இந்த தேவ ராஜ்யம் இன்னும் அது பிரதிஷ்டை செய்யப்படவில்லை. ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறோம், வீடுகளை பிரதிஷ்டை செய்கிறோம், நாம் ஆரம்பிக்கிற கடையை பிரதிஷ்டை செய்கிறோம், நாம் வாங்குகிற வாகனத்தை பிரதிஷ்டை செய்கிறோம். இன்னும் பரலோக ராஜ்யம் பிரதிஷ்டை செய்யப்படவில்லை. ஏன் தெரியுமா? அங்கே கர்த்தரே இருக்கிறார், அங்கே கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறார்கள், அங்கே கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, அங்கே அசுத்தத்துக்கு உள்ளே இடமே இல்லை, அங்கே கர்த்தர் நிறைவான மகிழ்ச்சி சந்தோஷம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த இடத்துக்கு நாம் போகிறோம். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். பி வாட்ச்ஃபுல், பி வாட்ச்ஃபுல். பிசாசு மிக தந்திரமான ஒரு காரியத்தை இன்னைக்கு கையாண்டிருக்கிறார். உலகம் கவலைகள், போராட்டங்கள், வெறுமைகள், தேவைகள், குழப்படிகள்,
கன்ஃபியூஷன்ஸ் இதை மனசில் நிரப்ப வச்சு, அதுவே நம்ம சிந்திக்க வச்சு, அதையே யோசிக்க வச்சு, அதையே பேச வச்சு, அதையே நினைச்சு ராத்திரி தூக்கம் இல்லை, அழுது புறம்பி கோபத்தையும் எரிச்சலையும் பெருக்கி கொண்டு அன்னைக்கு கேட்ட வசனம், அன்னைக்கு நம்ம பண்ண ஜெபம், அன்னைக்கு நம்ம இருதய பலகையில் எழுதின வசனம் எல்லாவற்றையும் பிசாசு என்ன செஞ்சிட்டான்? எடுத்து போட்டுட்டான். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பி வாட்ச்ஃபுல். இந்த காரியம் ஏன் என் வாழ்க்கையில் நடக்கிறது, இந்த காரியத்துக்கு காரணம் என்ன என்று அலசி ஆராய்வதை காட்டிலும் இப்படி ஒரு நெருக்கம் வரும்போது என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தேன், துன்பவனாம் தீரத்தில் நடந்திட இன்னொரு வாழ்வடைந்தேன், துன்பவனாம் தீரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன், என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தேன். நேசருடைய மார்பில் சாய்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அழுங்க, கண்ணீர் சிந்துங்க, போராடுங்க. கர்த்தர் சொல்கிற நான் உங்களை திக்கற்றாளாக விடேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற வேதனைகள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறதான போராட்டங்கள், நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறதான வெறுமைகள் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை விசுவாசத்தில் கர்த்தர் பலப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் செய்கிறார். பி வாட்ச்ஃபுல். கவனம் தெளிந்த புத்தி உள்ளதாக இருங்க. வேலை இல்லை, ஐயோ வேலை இல்லை, ஆண்டவரே நான் எவ்வளோ ஊழியம் செய்தேன், எவ்வளோ உண்மையாக இருந்தேன், என் வேலையில் என்னை தவிர எல்லாரும் நன்றாக நடத்துகிறார்கள், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த இப்படி ஒரு வாழ்க்கை, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த இப்படி ஒரு வீடு, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர் இப்படி இல்லை. உனக்கு மாத்திரம்தான் என்று சொன்னால் அவருடைய கரத்திலே நீ உருவாக்கி கொண்டிருக்கிறாய். அவர் ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். God will always pay you a special care and a special attention. நான் சிறுவனாக இருக்கும் பொழுது கில்பர்ட் சாமுவேல் என்றதான ஒரு மிக அருமையான ஒரு வாத்தியார் கையில் படித்து கொண்டிருந்தேன். முதல்ல என்ன மார்க் வந்த உடனே என்னுடைய பேப்பர் தான் எடுப்பார், எடுத்து பார்ப்பார், எடுத்து பார்த்துட்டு டேய் இடியட், நீ நல்லா படிக்கக்கூடியவன், என்னடா இவ்வளோ கம்மி மார்க் வாங்கியிருக்கிறேன் சார், இது போதும் சார், ஐ எம் வெரி சீரியஸ், டாக் ப்ராப்பர்லி சார், படிக்கணும்னு ஆசை, போதும் சார், என்ன படித்தாலும் எங்கள் அப்பா கம்பெனி வச்சுருக்காங்க, கம்பெனி தான் போக போகிறேன். டேய் அப்படி சொல்லாத, உனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, நீ படி, நீ படி, சிரித்து கொண்டே போயிடுவேன். ஒரு நாள் நான் கிரவுண்டில் விளாண்டுட்டு இருக்கோம், ஒரு சகப்பு கலர் ராஜ் டூட் வச்சிருப்பார் அவர். அந்த வண்டியை பார்த்தேன், நான் வண்டியில் இருக்க ஆளை பார்க்கல. அவரை வண்டியை நிறுத்திட்டு நேராக என்கிட்ட வந்தார். டேய் தம்பி, ஒரு அரை மணி நேரம்டா என் கூட உக்காந்து 2 ஃபார்முலா கற்றுக்கூடா, 2 ஃபார்முலா கற்றுக்கோ, உன் லைஃப் ஃபுல்லாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் விளாண்டுட்டு வரேன் சார். இல்லை வா, என்னை வேண்டாத வெறுப்பாக கொண்டு போய் ஸ்டாஃப் ரூமில் உட்கார வச்சு அந்த 2 ஃபார்முலா சொல்லி கொடுத்தார். அந்த ஃபார்முலா என்ன தெரியுமா? πr². பை என்று சொல்லும்போது 3.14, √2 என்று சொல்லும்போது 4. இது என்ன இருதயத்தின் ஆழத்தில் எழுதி வைத்துக் கொண்டேன். ஒரு நாள் வந்தார், டே வெறும் இந்த ஜாமெண்ட்ரி மாத்திரம் நீ போட்டின்னா 10 மார்க்குடா. சார் 10 கோடு என்ன 1 மைல், 5 கோடு என்ன அரை மைல், இது தெரியும் சார். டேய் 2 முறை எழுதி பாடுறா, செஞ்சு பாடுறா. ஹி ஃபோர்ஸ்ட் மீ, ஹி கம்பல்ட் மீ. ஏன் தெரியுமா? நாங்கள் படிக்கும்போது 42 மாணவர்கள், 42 பேர் இருந்தோம். அதை எல்லாரையும் தவிர்த்துட்டு என் மேலே மாத்திரம் கவனம் வைத்தார். நடந்தது என்ன? என்னுடைய SSLC மார்க்கில் மேக்ஸில் பாஸ் ஆனதுக்கப்புறம் என்னை கட்டி பிடிச்சி சொன்னார், டேய் உங்கள் அப்பா ஒரு ஊழியக்காரர். நான் சொன்னேன், அப்பா ஊழியக்காரர் இல்லைப்பா. சார் எங்கள் அப்பா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அப்படியா? நான் இவ்வளோ நாள் உங்கள் அப்பா ஊழியக்காரன் நினச்சிட்டு இருந்தேனே.
ஊழியக்காரர் இல்லையா? இல்லை, எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன். ஆனாலும் நீ ஒரு காலத்தில் ஊழியம் செய்வடா, ஒரு காலத்தில் ஆண்டவர் உன் கரம் உன்னை பார்ப்பேன், ஆண்டவர் உன்னை நடத்துகிறத பார்ப்பேன். தீர்க்க தரிசனம் மாதிரி சொன்னார். ஏன் 42 மாணவர்களை விட்டுட்டு ஏன் என்ன மாத்திரம் நேசித்தார்? யாக்கோபு அநேக பிள்ளைகளை விட்டுட்டு 12 பிள்ளைகளை விட்டுட்டு ஏன் யோசேப்பை மாத்திரம் நேசித்தார்? யோசேப் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது, கர்த்தருடைய வல்லமை இருந்தது, கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. அநேக ஜோசியர்கள் இருந்தார்கள், பூசாரிகள் இருந்தார்கள், அநேகர் வான சாஸ்திரிகள் இருந்தார்கள். ஆனாலும் ஒருவனும் ராஜாவுடைய சொப்பனத்தை சொல்ல முடியாத நேரத்திலே ஏன் கர்த்தர் தானியேலை எடுத்துக்கொண்டார்? தானியேல் மேலே கர்த்தருடைய ஆவி இருந்தது. தேவச்சனமே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய வருகை நாட்களிலே கர்த்தருடைய ஆவி உங்கள் மேலே இருக்கிறதா என்று நீங்கள் சோதித்து பாருங்க. Do you have the spirit of God upon you? நீங்கள் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்பீர்கள், விழித்திருப்பீர்கள். கண்ணை சுத்தி சுத்தி பார்க்கறதில்ல. நாம் அனலாய், ஆவிலே அனலாய் காரியங்களை நிதானிக்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் எப்படி இருங்க? விழித்திருங்கள். எப்படி இருக்கணுமா? விழித்திருக்க வேண்டும். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 4:2 வாசிக்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். முதலாவது என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். அடுத்தது என்ன செய்யணும்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். நீங்கள் டிவி பார்க்கறது தப்பு என்று சொன்ன நாட்கள் போய் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், செய்திகளை பாருங்கள். ஆங்கில திறமையை வளர்த்துக்கொள்ள பிபிசி பாருங்கள், CNN பாருங்கள். ஹிந்தியை வளர்த்துக்கொள்ள நல்ல ஹிந்தி சேனல்ஸ் பாருங்கள். அதுக்கு சினிமா பார்த்துட்டு இருக்காதீங்க, சீரியலை பார்த்துட்டு இருக்காதீங்க. நடப்புகளை, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க. தெரிந்து கொள்றதுனால தப்பு இல்லை. அதை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பார்க்குறீங்கன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபம் கூடுதோ அந்தளவுக்கு டிவி பார்க்குற நேரம் என்ன செய்யும்? குறையும். தன்னால் குறையும். குறைக்கணும்னு ஜெபமே பண்ண வேணாம். நீங்கள் சாதாரணமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் எல்லாமே கட்டுகள், எல்லா அடிமைத்தன ஆவிகள் எல்லாம் என்ன செய்யும்? உடையும், குறைய ஆரம்பிக்கும். அதுக்காக நீங்கள் விசேஷமாக நீங்கள் போய் உபவாசம் இருந்து தலையை கூட யார்கிட்ட போய் வரம் பெற்றவங்கிட்ட போய் தலையை கொடுத்துடாதீங்க. அவன் ஆவியில் உங்களை இறக்கிட்டு போயிடுவான். கவனமாக இருங்க. நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசனத்தை நீங்கள் உணர்வீங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் டிவி பார்க்கும்போது உள்ள சுருக்குன்னு குத்தம். டேய், ரொம்ப டிவி பார்க்காது, ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடுறது. கடந்த நாட்களில் நானே கொஞ்சம் யோசனை, என்னடா ரொம்ப நேரமாக யூடியூப் பார்க்குறோமோன்னு. தெரியும்ல, போன வாரம் நான் பட்ட கஷ்டம், தாங்க முடியாத தலைவலி. அப்போ என்ன பொறுத்துன? தேவைக்கு இஸ்ரேல் நியூஸை மாத்திரம் பாரு, வேர்ல்டு நியூஸை மாத்திரம் பாரு, மீதெல்லாம் என்ன செய்? ஏறக்கட்டு. அந்த தீர்மானம் வந்த உடனே உள்ள அது ஒரு 10 நிமிஷம் பார்த்தோன்னே உள்ள அடி விடும், சுருக்குன்னு குத்தம், ஸ்டாப் பண்ணிக்குது. அவ்வளோதான். அதான் மரியாதை. அதுக்கு மேலே போனால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதிருங்கள். ஒரு பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை அவரை மன வருத்தத்தைப்படுத்தாதீங்க. எப்போதுமே ஆவியானவரை சந்தோஷப்படுத்திகிட்டே இருங்க. சந்தோஷப்படுத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவிக்குள்ளே எப்போதும் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா வீட்டிலும் ஜெபத்தில் வைங்க. ஜெபத்தில் வச்சு நீங்கள் ஜீவிச்சு பாருங்கள். கர்த்தர் ஜெபத்தின் மூலமா உங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஜெபத்தின் மூலமா கர்த்தர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். எஸ்தரும் மொர்தெகாயும் ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து உபவாசத்தை ஜெபித்தாங்க. நடந்தது என்ன? ராஜா ஆகாயசுரட்டு என்ன பண்ணுச்சு? கட்டளை புறப்பட்டு போயிடுச்சு. 435 தேசத்தில் இருக்கிறதான எல்லா யூதர்களையும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? பாதுகாக்கணும். ஒரு சட்டம் மாற்றணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. சட்டம் ராஜா கிட்டேருந்து புறப்பட்டு போயிடுச்சு. ஆனால் ஜெபம் நடந்தது என்ன? சட்டத்துடைய வேகத்தை காட்டிலும் ஜெபம் போனது. ஹல்லேலூயா. உங்கள் வேலையில் பிரச்சனையா?
உங்களுக்கு விரோதமாக தான் செய்கிறானா? உங்கள் பக்கத்து இருக்கார சும்மா உங்களை கிண்டினே இருக்கிறானா? எல்லாத்தையும் ஜெபத்தில் வைங்க, எல்லாத்துலையும் ஜெபத்தில் வைங்க. உங்களுக்கு குத்துவான், அவன் பலன் இருக்கிற வரைக்கும் குத்துவான், அடின்னு அடிப்பான், நொறுக்குன்னு நொறுக்குவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை, நீ அலைந்து சிதறுவதே இல்லை. நீ வேணா பாருங்க, ஜெபம் பண்ணினே இருங்க, ஜெபத்தில் வைங்க எல்லாத்தையும். அவன் இருக்கிற இடத்தை இல்லாமல் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய விசுவாசிகளுக்கெல்லாம் தெரியும், நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வீடு பயங்கரமாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் எழுதி போட்டான். நம்ம சர்ச் ஆரம்பிச்சதுனால குணா கல்யாணம் நடந்தது. சாப்பிட்டு இலையை கொண்டு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போட்டாங்க, வாழ்ந்துட்டாங்க. அடுத்த நாள் போலீஸ்லேருந்து, ஹெல்த் இன்ஸ்பெக்டர்லேருந்து, பொல்யூஷன் அவன் இவன் எல்லாம் வந்துட்டு சர்ச்சை அளக்குறாங்க, நீட்டுறாங்க, வைக்கிறாங்க. நான் பார்த்துட்டு அமைதியாக இருந்தேன். அதில் ஒரு போலீஸ்காரர் வந்தார். சார், இதுக்கு சர்ச்சுக்கு பாஸ்டர் யாரு? நான் தாங்க. நான் உட்காந்துருக்குறேன். சார், நாங்கள் என்ன வந்திருக்கோம், என்னன்னு கேட்கறது இல்லையா நீங்கள்? நான் ஏன் கேட்கணும்? நான் கேட்டேன், ஹூ ஆர் யூ? நீ யார்? சார், நாங்கள் காவல்துறையில் இருந்திருக்கோம். ஆர்டர் காட்டுங்க. என்ன பேசினா எனக்கே தெரியாது. அப்புறம் கடைசியாக அவர் கூட்டு போய் கேட்டார், சார் நீ காவல்துறையில் இருந்தீங்களா? நான் அதுக்கு மேலே இருந்தேன், அதுக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கிறேன் நான். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இப்படி ஆகி போயிடுச்சு. ஆரோக்கியராஜ் வந்திருக்காரா? ஆரோக்கியம் எங்க? ஏந்திரியா? அவர் வில்லனுக்கு வில்லன், சித்தனுக்கு சித்தன். சார், பாஸ்டர் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் பாஸ்டர், கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆள் அவர். ஒரு நிமிஷம் பாஸ்டர். ஐயோ, நம்ம வேலை கிடையாது. ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். நடந்தது என்ன? அவர் செக்ரட்டரியேட்டில் பெரிய போஸ்டில் இருந்ததாக சொல்லிட்டு இருந்தாங்க. ரைட் சிஸ்டர்? ஏன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சினால் பிரிவு ஏற்பட்டது. நடந்தது என்ன? வேலை போயிடுச்சு. கரெக்டாக சிஸ்டர் நான் சொல்கிறது? வேலை போயிடுச்சு. எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க, வெளியே போனார். அதுக்கு பக்கத்து வீடு, ஞாபகம் இருக்கா சிஸ்டர்? பக்கத்து வீடு, அவரும் கூட சேர்ந்து வந்தார். ஆனா ஊனானார். நடந்தது என்ன? 2 பெண் பிள்ளைகள். அந்த 2 பெண் பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு கல்யாணமாகி 6 மாதம் ரைட் லியானி? 6 மாதத்தில் வாழாமல் போயிட்டாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். நான் இருதயம் உடைந்தது. ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு நியாயத்தை இருப்பவர்களுக்கு? ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் சாயங்காலம் அங்கே ஒரு பாதாம் மரம் இருந்தது. கீழே உட்கார்ந்து நான் அமைதியாக உட்காந்து வேத வாசித்து கொண்டிருந்த பொழுது அந்த கார்பரேஷனில் ஒர்க் பண்ண அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு வந்தார். ஐயான்னு காலில் விழுந்தார். என்ன? மன்னித்துடுங்க, நான் சபைக்கு விரோதமாய் செய்து விட்டேன். என் மகள் வாழவே இல்லை, வாழாமல் வந்து விட்டாள். என் மகள் வாழவில்லை. பிரியமான தேவஜனமே, ஒருவன் உன்னை தொட்டால் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நீ ஜெபிக்கிற மகளாய், ஜெபிக்கிற மனுஷனாய் நீ காணப்படும் பொழுது, நீ இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது, இந்த பிரச்சனை குறித்து யோசிக்காமல் ஜெபம், அதான் ஜெபம். இடைவிடாமல் ஜெபம் என்று சொன்னால் உன் தேவைகளை அறிந்து அதுக்கு இடம் கொடுத்து அதுக்கு அழுது ஜெபிக்கிறதை காட்டிலும், தேவை இருக்கிறது, குறைகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, நிந்தனைகள் இருக்கிறது, அவமானங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் மூட்டை கட்டி ஆண்டோட பாதத்தில் வச்சுட்டு அது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? தரக்காம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோமே, அது பேர் தான் இடைவிடாத ஜெபம். அல்லேலூயா. இந்த கான்செப்ட் எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. பிரச்சனை, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் கூட இருக்குது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும், ஆண்டவரே அதிசயம் செய்யும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு வேளை உபவாசம், ஜெபம் முடிஞ்சது. ஒரு வேளை உபவாசம், திருப்பி பிரச்சனையை பார்க்குறாரு. என்னடா அது ஒன்றுமே போல, அப்படி தான் இருக்குது. எதுவும் மாறும்னு பார்த்தா ஒன்றும் மாறல. சரி, அப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம்.
இந்த நாளைக்குன்னு சொல்லும்போது பிசாசு நாளைக்கு உங்களை ஜெபிக்க விட மாட்டான். பிரச்சனை வந்துருச்சு. I have problems, I have shortfalls, I have pains, I don't know what to do, what's my next? Put everything, keep it in the presence of God, keep it in the feet of God. Never open and see what's happening. உன் பிரச்சனை கண்டு என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க. Just leave it alone. ஆண்டவருடைய பாதத்தில் வச்சுட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அது பேர் தான் இடைவிடாத ஜெபம். ஹalleluya. புரியுதா? 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 எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya. பணம் தேவை. ஆண்டவரே பணம் 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 வரல 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 வரல. ஜெபம் பண்ணி முடிச்சா ஃபோன் பண்ணி பார்க்கறது. ஐயா பணம் தரேன்னு சொன்னீங்களே, கொடுத்துட்டீங்களா? அனுப்பிச்சிட்டிங்களா? உங்களுக்கு தான் காத்துனுக்கிறேன், அனுப்பிச்சிட்டீங்களா? இதோ அனுப்பிச்சிடுறாங்கன்னுவான். அனுப்ப மாட்டான். பணம் வருதோ வரலையோ, பணம் வர வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? பார்த்து பார்த்து ஜெபிக்காதீங்க. பிட் அடிக்கிற மாதிரி. பிட் அடிக்கிறவன் மெதுவாக எழுதுவான், படிச்சவன் விறுவிறுன்னு எழுதுவான். கரெக்டா இல்லையா? இதெல்லாம் அனுபவங்க. பரீட்சைன்னு சொன்னாலே பிட்டு தான். இப்போ என்னாலும் சொல்கிறேன், முதல்லாம் பாஸ்டம்மா சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க, பிள்ளைங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க. பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு. ஏதோ அவர் கிருபையில் நின்றுட்டுருக்கேன். ஏதோ இங்கிலீஷில் 4 வார்த்தை பேசுகிறேன், அவ்வளோதான். அதுதான் நமக்கு திறமைன்னு நினைக்கிறேன். அது அவர் கிருபை தான். பரீட்சைன்னு சொன்னாலும் என்ன தான்? பிட்டை அடிக்காதவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6. மீது எல்லாமே என்ன தான்? 7. மீது எல்லாமே என்ன தான்? பிட்டு தான். கைடை வெட்டி கொண்டு போய் என்ன பண்ணுறது? காலில் சொறி வைக்கிறது. எந்த காலரில் என்ன பிட்டு இருக்குன்னே தெரியாது. டேய் என்னடா அங்கே எக்ஸாம் பண்ணோன்னா கை காலாம் நடுங்கும். எந்த பிட்டு எந்த ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்குன்னு தெரியாது. எந்த பிட்டு எங்கே ரப்பர் பேண்டில் கட்டி வச்சுருக்குன்னு தெரியாது. படிச்சுட்டு போடா. எங்கள் வாத்தியார் சொன்ன, படிச்சுட்டு போடா, தெரியுதை எழுதுடா, பாஸ் பண்ணிடுவேன். நீ பிட்டை எழுது பிரித்து பார்த்து எழுதுக்குள்ள பின்னால் வந்து உன்னை திருடன் பிடிக்கிற மாதிரி பிடிச்சின்னு போயிடுவாங்கடா. ஏண்டாத வாழ்க்கை வேண்டாம். பிட்டடிக்க வேணாம். அவன் ஜெபிக்கிறது போல் நான் ஜெபம் பண்ணணும். அந்த பாஸ்டர் பாடுற மாதிரி நான் பாடணும். அந்த சர்ச்சை செய்கிற மாதிரி நான் செய்யணும். இது பிட்டு விளங்காது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அவர் உன்னை விடுவிப்பார். ஏனென்றால் நீ தெளிவா இருக்கிற, நீ விழித்து இருக்கிற, நீ இடைவிடாமல் ஜெபிக்கிற. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நமக்கு இந்த கால நேரத்தில் சொப்பனத்துக்கு அடையாளம் கொடுத்தது போல உன்னை சுற்றிலும், இந்த சபை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்துக்குள்ள இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தத்தை தாண்டி ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அதுக்கு காரணம் தெரியுமா? நீங்க பண்ற இடைவிடாத ஜெபம். ஹல்லேலூயா. இடைவிடாத ஜெபம். 2வது ஆண்டவர் எப்படி நீ விழித்திருக்க சொல்றாருன்னா, நீ எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே என்ன செய்? விழித்திருங்கள். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்தவைகள் ஆயிரமான காரியங்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், வாட்ச் இன் த சேம் வே வித் தேங்க்ஸ் கிவிங். We should have a heart of thankfulness. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த நன்றி என்னன்னே தெரியாது. ஏன்னா கடைசி காலத்தில் நன்றி அறிவுள்ளதாக இருப்பார்கள். ஐயா ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. நேற்று கூட ஃப்ளாட்டில் காருக்கெல்லாம் ஒரு அந்த பார்கோட் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த அங்கே இருந்தது அந்த ஆஃபீஸில் அந்த பார்கோட் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அந்த I am not familiar with the software and apps download பண்ண. I am not familiar. அப்போ நான் என் ஃபோனை கையில் கொடுத்து, அதப்பா நீயே பாருங்க. என்னை மேலே கிளியும் பார்த்தான். சார் தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க. ஆப் டவுன்லோட் பண்ணி அதுக்கு பேமெண்ட் 250 ரூபா பணம் கட்டி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ் ஹரி, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இதெல்லாம் தெரியாது ஹரி. சார் ரொம்ப பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க சார், எங்கள் வேலை நாங்கள் செய்கிறோம் சார். சார் நான் உங்களை அடிக்கடி பார்த்துருக்குறேன், நீங்கள் யார் சார்? நான் சொன்னேன், நான் ஒரு சர்ச்சில் வேலை செய்கிறேன். சார் இந்த கிறிஸ்தவங்களுக்கு தான் சார் நன்றி இருக்குது. அப்படி என்கிட்ட பேசி ரொம்ப அட்டாச் ஆகிட்டான். சார் அந்த ஸ்டிக்கர் நானே ஒட்டி கொடுத்துட்டான்னு. சரிப்பா ஒட்டி கொடுத்துரு. அவன் சொன்னான்,
உங்களுக்கு மாத்திரம் தான் சார் ஒட்டுறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் எனக்கு 3 தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க. சொல்ல சொல்ல எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். அந்த தேங்க்ஸ் என்ற வார்த்தை நீ மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு இன்பத்தை கொடுக்குது. தேவ ஜனமே, நீ ஆண்டோட பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு நன்றி. எத்தனை பேர் உண்மையாக பாடுறோம்? உயிருள்ள நாளெல்லாம் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தரை துதிக்கிறது தான் ஆண்டு நம்மளை வச்சிருக்கிறாரு. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த துதி உங்கள் வாழ்க்கையில தடைகளை கர்த்தர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். பூமி எங்கும் ஒரு கார் இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் யுத்தத்தினுடைய கிரியைகள் பெருகி கொண்டிருக்கிறது. இரத்த ஆறு இரத்த ஆறு ஓட காத்திருக்கிறது. இதுவரைக்கும் இந்த 2024 வருஷம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி நேற்று வரைக்கும் ஏறத்தாழ 7 லட்சம் மரித்தவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த யுத்தத்தினாலே, கொள்ளை நோயினாலே, பஞ்சத்தினாலே, பசியினாலே 7 லட்சம் பேர் செத்து இருக்கிறார்கள். இதுவரைக்கும் உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு இப்படி ஒரு எண்ணிக்கை வந்ததே கிடையாது. இனி இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளே இது பல மடங்கு பெருகும் என்று இன்னைக்கு உலக வல்லுநர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த காலையில் நாம் ஆராதிக்கும் பொழுது அந்த கார் இருளுக்குள்ளே கர்த்தர் சபைக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை வைத்து, அந்த வெளிச்சத்துக்குள்ளே அவருடைய பிரசனத்தை வைத்து, அந்த பிரசனத்துக்குள்ளே அவர் ரத்தத்தினால தமது ஜனங்களை வேலையடைக்கும் பொழுது அந்த ஜனங்களை கர்த்தர் ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! மேலே பால்கனில் இருக்கலாம், கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறியும் சொல்கிறதில்லை, மந்திரமும் இல்லை. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எகிப்திற்கு இருள் என்றால் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா! ஒவ்வொரு வாதைகள், ஒவ்வொரு கலசங்கள், ஒவ்வொரு கோபாக்கினைகள் பூமி மேலே ஊற்றப்படும் பொழுது கர்த்தர் தமது ஜனங்களை அவருடைய சிறகுகளுக்குள்ளே மூடி மறைத்து காத்துக் கொள்வார். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நான் வாசித்தோம் அல்லவா? அவருடைய சிறகுகளுக்குள்ள வந்த எல்லாருக்கும் கர்த்தர் நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பாராக. உன் செய்கைக்கு தக்க பலனை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு, அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவரே உனக்கு நிறைவான பலன். ஏன் நீ ஆண்டோட பாதத்தில் உட்கார்ந்து ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறாய்? கேருபீன்கள் சேருபீன்கள் தேவனை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தங்களுடைய சட்டைகளை விரித்து, இரு சட்டைகளால் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு, தங்களுடைய பாதத்தை மூடிக்கொண்டு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க என்ன அர்த்தம்? உங்க பிரச்சனை திருப்பி பார்த்து நீங்க ஜெபிக்காதீங்க. பிரச்சனை மூட்டை கட்டி ஆண்டோட பாதத்தில் வைங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் லிஸ்ட் போட்டெல்லாம் வைக்க முடியாது. யாரும் லிஸ்ட் போட முடியுமா? அவர் செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஏராளம். 1000 நாவுகள் போதா ஆண்டவ உந்தனை பாட, 1000 நாவுகள் போதா ஆண்டவ உந்தனை பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தர் உம்மை போற்றி பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தர் உம்மை போற்றி பாட. 1000 நன்மைகள். நான் என்ன செய்ய முடியும்? காசு கொடுக்க முடியுமா? வீட்டை ஆண்டவர் பேரில் சொத்து எழுதி கொடுத்துட முடியுமா? இல்லை. உன் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்திக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரேக் இல்லாமல் போகிறான், சைக்கிளில் போகிறான், பள்ளத்தில் இறங்கிட்டு போகுது, இவன் என்ன பண்ணிட்டு வரான்? ஸ்தோத்திரம் 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 பண்ணிக்கிட்டே போகிறான். அது ஒரு பள்ளமான இடம். அந்த இடத்துல பார்த்து ஒரு சின்ன பாப்பா என்ன பண்ணிடுச்சு?
குறுக்க வந்துடுச்சு. குறுக்க வந்தால் போய் மோதிட்டான். மோதினோடனே கிராம ஜனங்க எல்லாம் சேர்ந்து அவனை பிடிக்க அடிக்க போகிறாங்க. அதில் ஒரு அம்மா வந்துச்சு, ஓ அடிக்கிறது நிறுத்திங்க, அவன் தான் சொல்லிட்டு வரான்ல பிரேக் இல்லை பிரேக் இல்லை பிரேக் இல்லைன்னு சொல்லிட்டு வரான்ல, உன் குழந்தை நீ வீட்டில் பார்த்துக்க வேண்டியதானே, அந்த மனுஷன் ஒன்றும் செய்யாதீங்க, நீங்கள் போயா. ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ பெரிய வெள்ளம் இருக்கு. சொல்லுங்க, ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ பெரிய வெள்ளம் இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் கையை உயர்த்தலாமா, கண்ணை மூடலாமா? 2 பேர் கையை 2 கையை உயர்த்தினா உயர்த்துங்க. ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கண்ணீரோடு விதைங்க. ரிபாபா ஷகரா துடா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நல்ல உள்ளத்திலிருந்து, நல்ல உள்ளத்திலிருந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க கண்கள் ஆண்டவரே பரலோகத்தின் காட்சி பார்க்கட்டும். என் கண்கள் உம்முடைய வருகையை நோக்கி கொண்டு இருக்கட்டும். எங்க கண்கள் ஆண்டவரே பிரதான தூதனுடைய ஆண்டவரே மகிமையை பார்க்கட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் பரிபோம் அல்லேலூயா. ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு பிள்ளைகளே. ஸ்தோத்தரித்தார்கள், அவர்கள் துதியை பெற்றுக்கொண்டார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 Samuel chapter 12 verse 23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். Sin against the Lord is cease to prayer. If you lack in prayer, if you lack in thanksgiving, that's you're sinning against God. நீ குடிக்கிறது தான் பாவம் இல்லை, பொய் சொல்லுகிறது ஒரு பாவம். ஆனால் அதை காட்டிலும் மேலே இருக்கிறது நீங்கள் ஜெபம் இல்லாமல் இருக்கிறது பாவம். துதி செய்யாமல் இருக்கிறது ஒரு பாவம். இட்ஸ் சின். நாம் எத்தனையோ காரியங்களுக்கு நாம் புலம்புகிறோம், அழுகிறோம், கலங்குகிறோம், துக்கப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம், போராடுகிறோம். அதெல்லாம் நிறுத்திட்டு இன்னைக்கு நீங்கள் டேக் அ நியூ வே, அ நியூ ஸ்டார்ட். விண்ணப்பம் பண்ண ஆரம்பிங்க. விண்ணப்பம் பண்ணாமல் இருப்போமானால் அது தேவனுக்கு செய்கிற பாவம். அது தேவனுக்கு செய்கிற பாவம். பாவம் என்பது நாம் விபச்சாரம் பாவம்தான். ஆனால் அதை காட்டிலும் மேலான காரியம் நாம் ஜெபம் செய்யாமல் இருப்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபிக்காம இருக்கிறது பாவம். சொல்லுங்க, ஜெபிக்காம இருக்கிறது பாவம். ஜெபிக்கணும்னு யோசிக்கிறது ஜெபம் அல்ல. சொல்லுங்க, ஜெபிக்கணும்னு யோசிக்கிறது ஜெபம் அல்ல. ஜெபத்தை குறித்து பேசுவது ஜெபம் அல்ல. ஜெபத்தை குறித்து பிரசங்கத்தை கேட்பது ஜெபம் அல்ல. ஆனால் முழங்கால் படியிட்டு தனிமைப்படுத்தி ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் இருப்பாராக. ஹல்லேலூயா. யோபு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யோபு 15:4 வாசிக்கிறோம். நீ பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைக்க பண்ணுகிறீர். ஜெபிக்கிறது வீண் என்று பிசாசு சொல்லுவான். இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண ஆகாதியா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, பாஸ்டர் இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண நம்ம இறங்கணும், இறங்கி அடிக்கணும் பாஸ்டர், இறங்கி அவனை யாருன்னு காட்டணும், இயேசுவை யாருன்னு காட்டணும். பைபிளில் சிம்சோன் இல்லை, எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு இல்ல, ஜெபம் பண்ணுகிறவன் ஒரு நாளும் ஜெபத்தை குறை சொல்லவே மாட்டான். பயபக்தி, தேவனுக்கு பயந்து வாழ்வது வீண் என்று அவன் ஒரு பொழுதும் சொல்ல மாட்டான். ஜெபிக்கிறவன் சொல்லுவான், கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறது. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி, பயபக்தி வீண் என்று சொல்லாதே. தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய வருகை நாட்கள். Don't be deceived. நீ ஏமாற்றப்படாத. ஜெபிக்க நேரம் என்று சொல்லாத. ஜெபிக்க என்னால முடியல, I am finding it difficult, I cannot spare time.
I'm not having comfortable situation for prayer. Something is hindering me. Something is lacking to pray. You may have hundreds of reasons for not praying. ஜெபிக்க கூடாதபடிக்கு நூறுக்கணக்கான காரணங்களை சொல்லலாம். ஆனாலும் அது பிசாசுடைய தந்திரம். அதுக்கு மீறி தேவனுக்கு பயப்படுற பயம் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீ ஜெபிக்க ஆரம்பிப்பாய். நீ ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கு உண்டாகிற பயம் பெருக ஆரம்பிக்கும். எபேசியர் 6:18 வாசிக்கிறோம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல்களும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? ஆவியினாலே ஜெபிக்க வேண்டும். விழித்திருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். 4வது, ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணுங்க? ஆவியிலே. Praying in spirit. அடுத்தது மன உறுதியோடு ஜெபிப்பீங்க. With perseverance, with heart of perseverance. தளர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. பதில் வர்ற மட்டும் விடாதீங்க. ஆண்டவர்கிட்ட பாதத்தில் உட்காருங்க. Never lack. ஆண்டவரே 5 வருஷம் ஜெபம் பண்ண, 8 வருஷம் ஜெபம் பண்ண, 12 வருஷம் ஜெபம் பண்ண, 18 வருஷம், 18 வருஷத்தை தாண்டி தான் ஆண்டவரை ஸ்திரீகிட்ட வர, 12 வருஷம் தாண்டி தான் இயேசு வருகிறார். சிலர் குடும்பத்தை நான் அறிந்திருக்கிறேன், 40 வருஷம் ஜெபித்து ஒரு காரியம் நடக்காமல் அந்த தகப்பன் மரித்து போனார். நடந்தது என்ன? பாஸ்டர் சாத்தூர் செல்லையா, அவர் மரித்து போனார். அந்த ஊழியத்தை யார் எடுத்து நடத்துவா? மகன் இவ்வளோ தூரம் முடி, அவன் PhD படிச்சிருக்கு, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன், ஸ்டாண்டர்ட் பட்டாஸ் முதலாளிலாம் அந்த சர்ச்சில் 2 பேர் முக்கியமான ஆளுங்க இருக்கிறாங்க. ஐயா இறந்துட்டார். இப்போ அந்த சர்ச்சை யார் நடத்துறது? மொத்தமே ஒரு 30 விசுவாசி தான். யார் அந்த சபை நடத்துவா? ஐயா இத்தனை வருஷம் 40 வருஷம் சபை நடத்தினார், 60 வருஷம் ஊழியத்தில் இருந்தார். அம்மாவும் ஐயாவும் அவ்வளோ ஜெபம் பண்ணாங்க. ஒரே பையன் மரித்தும் அவன் ஊழியத்துக்கு வரல. நடந்தது என்ன? அந்த அடக்காராதனை முடிந்து சபையில் மாலை நேரத்திலே அவர்கள் அழுது ஜெபித்த பொழுது பாஸ்டருடைய மகன் முன்னுக்கு வந்து, இந்த ஊழியத்தை நான் எடுத்து நடத்துகிறேன், நான் ஊழியத்துக்கு நான் தலைமை தாங்குகிறேன் என்று சொன்ன பொழுது அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஐயா சாத்தூர் செல்லையா உயிரோடு இருக்கும் பொழுது இந்த காட்சியை அவர் பார்க்கவில்லை. நான் வெகு சிறுவனாக இருக்கும் பொழுது, அது அவ்வளோ வயதான போதகர், எங்கள் அப்பா அம்மா நான் அழுவார், தம்பி என் மகன் ரட்சிக்கப்படணும் தம்பி. எத்தனையோ பேர் ஸ்டாண்டர்ட் பட்டாஸ் கம்பெனியில் இருக்க அவங்க குடும்பம்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. கர்த்தர் எடுத்து எவ்வளோ காரியம். ஆனால் என் பிள்ளைகளை ரட்சிக்கலையே, என் பிள்ளைய ரட்சிக்கப்படலையே. ஐயா அது காட்சியை, மனம் திரும்பின காட்சியை பார்க்கவே இல்லை. அவர் மரித்தார், ஆனால் அவர் ஜெபம் மரிக்கவில்லை. அவர் மரித்தார், அவர் விசுவாசம் மரிக்கவில்லை. அவர் மரித்தார், தேவனுடைய திட்டம் மரிக்கவில்லை. தேவ ஜனமே, நீ பல வருஷங்கள் நீ அழுது கொண்டு இருக்கலாம், நீ பல மாதங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், ஆனால் ஒன்றிலும் கர்த்தர் தரையில விழாதபடிக்கு கர்த்தர் அவைகளை துரித்தில வைத்து இருக்கிறார் என்ற காரியத்தை மறந்து விடக்கூடாது. நீ ஆவியில பண்ற ஜெபத்தை பிசாசானவன் தடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள பண்ற ஜெபத்தை பிசாசானவன் திசை திருப்ப முடியாது. கர்த்தர் உன்னை நிச்சயம் பரிசுத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:5 வாசிக்கிறோம், உங்க சாந்த குணம் எல்லா மனுஷருக்கு முன்பாக தெரிந்திருக்க கடவது, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். God is so near unto all. அவர் வருகை மிக சமீபமாயிற்று. இனி காலம் செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. இனி உன் காலத்தை வீணாக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபத்தை வீணடிக்காத, நேரத்தை வீணடிக்காதே, ஸ்தோத்திரம் பண்ணதிலே உன்னை நீ காலம் தாமதம் பண்ணாதே. கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய இரக்கம் இன்னும் சபை மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே ஏறத்தாழ 100 ஆண்டுகள் இந்த உலகம் முழுவதும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சமாதான மாடுகளை நடத்தினார்கள். லட்சக்கணக்கான புறாக்கள் பறந்தது,
சமாதானத்துக்கு ஏதுவான உடன்படிக்கை நாடுகள் செய்து கொண்டன. ஆனால் இன்றைக்கு என்ன செய்யப்பட்டது? இந்த சமாதானத்தை குறித்து பேசின தலைவர்கள் எல்லாரும் மாண்டு போனார்கள். சமாதான புறா என்று அழைக்கப்பட்ட தலைவர்கள் காணப்பட்டார்கள். இன்றைக்கு சமாதானத்தை குறித்து பேசின சமாதானத்தை குறித்தான காரியங்கள் இன்றைக்கு சமாதானமே அற்று போயிற்று. அதாவது வேதம் சொல்கிறது, கடைசி காலத்தில் சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லுகிற போது கர்ப்பவதிகளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. The destruction cometh upon them as travail upon a woman with a child, and they shall not escape. நீ ஜெபிக்காம இருந்தா நீ தப்பிக்க முடியாது. நீ ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்தா தப்பிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஜீவித்தால் நீ தப்பிக்க முடியாது. தப்பித்துக் கொள்ள ஒரே வழி, நீ ஆயத்தமா இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஐந்தாவது, ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் உன்னை சுற்றிலும் கர்த்தர் தம்முடைய மகிமையினால் மூடுவார், தம்முடைய பிரசன்னத்தால் மூடுவார். பரிசுத்தம் உன்னை ஆளுகை செய்யும். நம்பிக்கை விட்டு விடாதீங்க, பொறுமையை விட்டு விடாதீங்க, சமாதானத்தை விட்டு விடாதீங்க, கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தை இழந்துடாதீங்க, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை பத்திரப்படுத்துங்க, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை உங்க பாத்திரத்தில் நிரப்பிக்கொண்டே இருங்க. ஆமென். புத்தி உள்ள கன்னிகளாக இருங்க. ஆமென். ஆண்டவர் வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நாம எல்லாம் வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். பாக்கியவான். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும், இதன்படி இதில் எழுதியிருக்கிறவர்கள் வாசிக்கிறவன் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். அதை காட்டில் I give you one more reference. லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த வசனத்தை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கைக்கொள்கிறவனும் அதிக பாக்கியவான்கள். அந்த வார்த்தை அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள் என்றார். நீங்க கேட்டுட்டீங்க, இப்ப அதை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். வசனத்தை கொண்டாதான் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். வசனத்தை காத்துக்கொண்டாதான் உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். வசனத்தை காத்துக்கொண்டாதான் உங்க மேல இருந்த கிருபையை காத்துக்கொள்ள முடியும். வசனத்தை காத்துக்கொள்ளட்டினா ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது. நீங்க அதிக பாக்கியவன்களா இருக்கணும்னா கேட்ட வசனத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். we are not hard disk. சொல்லப்பட்ட அத்தனையும் மண்டையில் ஏற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம். உங்களுக்காக யூடியூப்பில் உங்களுக்கு கொடுக்குற அந்த யூடியூப்பை நான் இதுக்காக சொல்ல வரல, ப்ரொமோஷனுக்காக சொல்ல. கேளுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, 10 நிமிஷமாக கேளுங்க, முழங்கால் போடுங்க, விழித்துருங்க. சொல்லுங்கள், நீங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்? விழித்துருங்க. எல்லாம் பிரதர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்லுங்கள், கமான் பிரதர் சொல்லுங்கள். விழித்திருங்கள். எப்படி விழித்திருக்கணும்? வரமாட்டேங்குதே, எல்லாம் விட்டாச்சே. சொல்லுங்கள் பார்க்கலாம். விழித்திருக்க வேண்டும். எப்படி விழித்திருக்கணும்? இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், ஆவியில ஜெபிக்க வேண்டும், மன உறுதியோடு ஜெபிக்க வேண்டும், வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மறந்துடுவோமா? நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு அதிக பாக்கியவான்கள். எல்லாம் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆவியானவர் சொன்னதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் கிரியைகளுக்கு தக்கதான நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. The deeds, what you have earned, what you have gained, nothing will be forgotten. Every deeds, every actions,
Every prospects of your life is with the hands of Jesus. It's in the book of அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சதை யாராலும் மாற்ற முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்ன பேசுற, என்ன செய்கிற, என்ன சிந்திக்கிற, என்ன யோசிக்கிற, அதை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். உன்னை நினைவு கூர்ந்து கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி இருக்கும் பொழுது பி வெரி சீரியஸ். ரொம்ப முக்கியமாக ரொம்ப கவனமாக இருங்க. திஸ் இஸ் த டைம் தட் நீங்கள் ஆண்டவரோட இடைப்படுங்க, பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. விழிப்பாக இருக்க கிருபை செய்யும். உலக கவலைகள், நீதி, நியாயம், நேர்மை இதெல்லாம் தூக்கி மண்டையில் போட்டுக்கிட்டு இது போராடிக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிற இங்கே சொல்கிறது, இந்த கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் ஒரு மன நிறைவு இல்லாமல் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. சமாதானம் எதுக்கான காரியங்கள், சமாதானத்துக்கு உண்டான காரியங்களை ஆண்டவரே என் வீட்டில், என் குடும்பத்தில், என் வேலையில், என் பிஸ்னஸில், என் படிக்கிற இடத்துல ஆண்டவரே, நான் போய் வேலை செய்கிற இடத்துல எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு மகிமையின் பிரசனத்தை பார்க்க கிருபை செய்யும். எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அவர் வருகை மிக சமீபம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வந்த வண்ணமாய் போகாதீங்க. உங்கள் பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, உங்களுடைய பலவீனத்தை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, உங்கள் குறையை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எல்லாமே உங்களோட பார்வையெல்லாம் ஆண்டவரே நோக்கி கொண்டு இருக்கட்டும். வேலைக்காரன் எஜமானோட கரத்தை நோக்கி கொண்டு இருக்குமாம் போல, ஒரு வேலைக்காரி எஜமாட்டியோட கரத்தை நோக்கி கொண்டு இருக்குமாம் போல நீங்கள் அவரே சார்ந்துருங்க. ஹல்லேலூயா. அவரோட மார்பில் சாய்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்கள் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. தேவ சபையே, மனவாட்டியே, நீ எழும்பு. ஹல்லேலூயா. எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். இன்னும் நீ அலைந்து திரியாத, உலகத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்தி, கர்த்தர் உன்னை பரிசுத்த அலங்காரப்படுத்தி, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைத்து, கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர கர்த்தர் உதவி செய்வாராக. அவர் சீயோன் பர்வதத்திலே கர்த்தர் வாசமா இருக்கிறாரு. நானும் சீயோன் பர்வதத்துக்கு போவேன். ஆமென், ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள். எல்லாருக்கும் எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? ஹல்லேலூயா, ஜீசஸ். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் நம் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், மகிமையில் நம் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். காலம் செல்லாது. வாலிப தம்பி, தங்கச்சி, அருமையான சகோதரா, சகோதரி, காலம் செல்லாது. நேரம் இனி நமக்கு இல்லை.
இன்றைக்கே ரட்சினி நாள், இன்றைக்கே கிருபை நாள். இந்த கிருபை நாளிலே கர்த்தருடைய கரம் விரிக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த ரட்சினி நாளிலே கர்த்தர் ரட்சிக்கப்பட மாட்டாயோ என்று ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது இங்கே இருப்பீர்கள் என்றால் ஜஸ்ட் உங்க கைகளை உயர்த்துக, பரலோகம் பார்க்கட்டும். இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள், இன்னும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உனக்காக மரித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். உனக்காக, உன் பாவத்துக்காக மரித்த ஒரே ஆண்டவர் இயேசு தான். உனக்காக அந்த பாடுகளை பட்டாரே, உனக்கு அந்த வியாதிகளை நீக்கும்படியா இயேசு மரித்தாரே, அவர் சீக்கிரமாய் வர இருக்கிறார். உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? எழுதப்பட்டு இல்லை என்றால் இன்றைக்கு எழுதப்பட ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரத்தை உயர்த்துங்க. எல்லாம் கண்களை மூடி இருப்போம், எல்லாம் கண்களை மூடி இருப்போம், எல்லாம் கண்களை மூடி இருப்போம். வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கல, இது வரைக்கும் நான் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணல, நான் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு சொல்லுகிறவர்கள் தயவு செய்து எழுப்பி நில்லுங்க. கமான் கமான், எழுப்பி நில்லுங்க. வாலிபர் தம்பி தங்கச்சி, இயேசுவுக்காக நீ எழுப்பி நிற்கும் பொழுது காலம் உனக்கு பதில் சொல்லும். நித்திய ஜீவன் உனக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பால்கனில உயர்த்தப்பட்ட சகோதரனுக்காக நன்றி. ஹல்லேலூயா. Thank you brother, thank you brother. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது கட்டாயம். ஆமென். தேவ ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்றால் நீ உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதுக்கு முன்பதாக ஏறத்தாழ 21 பேர் கொடுத்திருக்கீங்க. அந்த 21 பேரை எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். கமான். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்க போகிறவர்கள் எழுதி நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் பேர் கொடுத்தவங்க கட்டாயம் அடுத்த சில மாதங்களுக்கு நீங்க கண்டினியூஸா நீங்க ஆராதனைக்கு வரணும். ஆராதனைக்கு சரியாக வரவில்லை, இடையை நிறுத்தி வந்து கொண்டிருக்கிறீங்கன்னா அப்படி ஞானஸ்தானம் கொடுக்கறது உங்களுக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லதில்லை. உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்காக கரத்தை உயர்த்தி ஜெபிப்போம். ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரோடு செய்கிற உடன்படிக்கை, மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். விழிப்பாயிருந்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஜெபிக்கிற அனுபவத்தோடு இவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. வெங்கடேஷ், God bless you brother, God bless you brother, God bless you brother, God bless you brother. Oh God, oh God. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியான ஆளுகைக்குள்ள கொண்டு வருவீராக. பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்புவீராக. பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, கர்த்தருக்காக வாழ பிடிக்க கர்த்தர் கிருபை செய்ய. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒன்றும் தரையில் விழாதபடிக்கு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.